வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜ்யசபாவில் லோக்பால் திருத்த மசோதா தாக்கல். வழக்கமான அமளியால் பார்லிமென்டின் இரு சபைகளும் 5வது நாளாக முடக்கம். லாலுவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கிடைத்தது ஜாமீன். சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் தேர்தலில் போட்டியிட முடியாது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். தெலங்கானா விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளால் தொடர்ந்து 5வது நாளாக பார்லிமென்ட் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டன. ராஜ்யசபாவில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதும் அமளியால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. வெள்ளியன்று காலை லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் உச்சநீதிமன்ற நீதிபதி A.K. கங்குலி மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து பிரச்சினை எழுப்பினார். மேற்குவங்க மனித உரிமை கமிஷன் தலைவராக இருக்கும் கங்குலி பதவி விலக வேண்டும் அல்லது அவரை பதவி நீக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஷ்மா வலியுறுத்தினார். तभी त्याग पत्र देते, लेकिन कम से कम ये रिपोर्ट आने के बाद तो त्याग पत्र देते, लेकिन ढीठ बनकर वो अपने पद पर बैठे हुए हैं. इसलिए मैं आपके माध्यम से पूरे सदन की भावनाओं को व्यक्त करते हुए कहना चाहती हूँ, जस्टिस गांगुली को तुरंत अपने पद से त्याग पत्र देना चाहिए, नहीं तो उनको तुरंत हटा देना चाहिए. एक क्षण भी वो अपने पद पर बने रहने के अधिकारी नहीं है. இதனிடையே தெலங்கானா தனி மாநிலத்தை எதிர்த்தும் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தியும் சீமாந்திரா எம்பிக்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் பலியான பிரச்சினையை பகுஜன் சமாஜ் எம்பிக்களும் விலைவாசி உயர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என சமாஜ்வாடி கட்சியினரும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை கண்டித்து தமிழக எம்பிக்களும் கோஷமிட்டனர். இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகளால் அமளி ஏற்பட்டதால் அடுத்தடுத்து இருமுறை சபையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். பிற்பகல் 1 மணிக்கு சபை கூடிய போதும் தொடர்ந்து அமைதியற்ற சூழலே நிலவியதால் திங்கட்கிழமைக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் தெலங்கானா விலைவாசி உயர்வு, தமிழக மீனவர் பிரச்சினை, நீதிபதி கங்குலி மீதான பாலியல் புகார் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் எழுப்பப்பட்டன. இதனால் கூடிய சில நிமிடங்களிலேயே ராஜ்யசபா ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு ராஜ்யசபா மீண்டும் கூடிய போது லோக்பால் மசோதாவை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். ஆனால் அப்போதும் தெலங்கானா பிரச்சினையை கிளப்பிய சீமாந்திரா எம்பிக்கள் சபை தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். விலைவாசி உயர்வு பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என இடதுசாரி உறுப்பினர்களும் கோஷமிட்டனர். அதனால் சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இரு சபைகளும் 11 மணிக்கு கூடியதும் பார்லிமென்ட் தாக்குதலின் 12வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். பயங்கரவாதிகளுடனான மோதலில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினருக்கு இரு சபை தலைவர்களும் புகழாரம் சூட்டினர். குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து முதல் முறையாக ராஜ்யசபாவுக்கு வந்த நியமன எம்பி டெண்டுல்கரை பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்காக சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத்துக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் அக்டோபர் 3ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து ராஞ்சி பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்ட லாலு தனக்கு ஜாமீன் வழங்க கோரி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை நாடினார். அங்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் வெள்ளியன்று லாலுவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு உள்ளிட்ட 45 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட போதும் அதில் 37 பேருக்கு ஏற்கனவே ஜாமீன் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அதன் அடிப்படையில் லாலுவுக்கும் ஜாமீன் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையில் ஓராண்டு சிறைவாசத்தை லாலு கழித்துவிட்டதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் லாலுவுக்கான ஜாமீன் நிபந்தனைகளை விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் அறிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து ராஞ்சி சிறையிலிருந்து விரைவில் லாலு வெளிவருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபாவுக்கு விரைவில் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் லாலுவுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுபவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதால் லாலு ஜாமீனில் வெளியே வந்தாலும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட முடியாது. தன்னை குற்றவாளி என்று சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை எதிர்த்து லாலு தொடர்ந்த வழக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில்
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் வியாழன் காலை நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த பகுதி மாலையில் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி தொண்டி அருகே இரவு 10 மணி அளவில் கரையை கடந்தது. இந்நிலையில் வெள்ளியன்று காலையில் லட்சத்தீவு மற்றும் கேரள கடல் பகுதியை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். நேற்று காலை தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மாலை மீண்டும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக மாறி மாலை 7 மணி அளவிலே வேதாரண்யத்தை கடந்து பிறகு பாக்கு நீரிணை ஊடாக பயணித்து தொண்டி அருகே இரவு 10:30 மணி அளவில் கரையை கடந்தது. இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு கடல் பகுதி மற்றும் கேரளாவை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த நிகழ்வானது அரபிக்கடல் பகுதியில் இருப்பதன் காரணத்தினாலே ஒரு சில இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகப்படியாக குளச்சல், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, இரணியல், செய்யூர் ஆகிய பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா மறுத்துவிட்ட நிலையில் இரண்டாவது பெரிய கட்சியான ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சி அமைக்கும்படி கவர்னர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனாலும் டெல்லி குழப்பம் நீடிக்கிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. 70 தொகுதிகளை கொண்ட சட்டசபையில் பாரதிய ஜனதா 31 இடங்களையும் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களையும் பிடித்தன. ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் இரு கட்சிகளுமே எதிர்க்கட்சி வரிசையில் அமர தயார் என்று அறிவித்தன. இந்த குழப்ப நிலைக்கு முடிவு கட்டும் வகையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் வியாழன் மாலையில் கவர்னரை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை தலைவர் ஹர்ஷ்வர்தன் மெஜாரிட்டி இல்லாததால் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இதனால் பாரதிய ஜனதாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த இடங்களை பிடித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க கவர்னர் நஜீப் ஜங் அழைப்பு விடுத்துள்ளார். ஆம் ஆத்மியின் சட்டசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு கவர்னரை சந்திக்க உள்ளார். அப்போது அவரும் மெஜாரிட்டி இல்லாததை சுட்டிக்காட்டி ஆட்சி அமைக்க மறுத்து விடுவார் என்றே கருதப்படுகிறது. रोजाना हमारी बैठक होती है और आज भी क्योंकि कल एलजी साहब के यहाँ से बातचीत के लिए बुलावा आया था, तो उससे पहले जाने से पहले एक बार मिल लें, क्या क्या कहना है, कैसे कैसे कहना है. स्टैंड हमारा पहले से क्लियर है, पर उसको किन शब्दों में कहना है यही कह सकते. ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவு அளிக்க காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் முன்வந்துள்ள நிலையில் இதையும் கெஜ்ரிவால் நிராகரித்து விடுவார் என்று கருதப்படுகிறது. ஆட்சி அமைக்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் மறுக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி ஆட்சிக்கு ஆளுநர் நஜீப் ஜங் பரிந்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் டெல்லியில் மறுதேர்தல் நடப்பது உறுதியாகி வருகிறது. அநேகமாக பார்லிமெண்ட் தேர்தலுடன் சேர்த்து டெல்லி சட்டசபைக்கு தேர்தல் நடக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. கடும் குற்ற வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு முதல்வர் ஜெயலலிதா அறிவுரை வழங்கியுள்ளார். தமிழக மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் 3 நாள் மாநாடு சென்னையில் புதனன்று துவங்கியது. 3வது நாளான வெள்ளியன்று காலை போலீஸ் உயரதிகாரிகளின் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய முதல்வர் ஜெயலலிதா கடும் குற்ற வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைப்பதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். போலீஸ் மக்களின் நண்பன் என்பது உள்ளிட்ட போலீசாருக்கான 3 பொறுப்புகளை முதல்வர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். While once the police were concerned about inter-district criminals, today interstate and even international criminals tend to take center stage. New forms of crime keep surfacing. It is not enough that offenders in heinous crimes are arrested. It must be ensured that bail applications are strongly opposed, cases charge sheeted quickly, and expeditious trial ensured. பயங்கரவாத செயல்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் போலீசாரின் பணிகளை முதல்வர் பாராட்டினார். குறிப்பாக பயங்கரவாதி பக்ருதீன் கைது, புத்தூர் ஆபரேஷன் உள்ளிட்ட பணிகளை பாராட்டிய முதல்வர் ஜெயலலிதா இதில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். மதுரையில் கனமழையின் போது மின்னல் தாக்கி மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் சேதமடைந்தது.
மதுரையில் வியாழனன்று இரவு பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மழையின் வேகம் அதிகரித்த நிலையில் நகரின் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென்று ஏற்பட்ட மின்னல் மீனாட்சியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் மீது தாக்கியது. இதனால் ராஜகோபுரத்தில் இருந்த சுண்ணாம்பு காரை பலத்த சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. சத்தம் கேட்டு அருகில் வசிப்பவர்கள் அங்கு விரைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் கோவிலுக்கு விரைந்து வந்து சேத பகுதியை பார்வையிட்டனர். கோவிலின் இடித்தாங்கிகள் நல்ல நிலையில் செயல்பட்டு வருவதாகவும் மின்னல் தாக்கியதில் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்றும் கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் தெரிவித்தார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய சுவாமி சந்நிதி ராஜகோபுரத்திற்கு இடி தாக்கியதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கோபுரம் நல்ல நிலைமையில் உள்ளது. கோபுரத்தில் மேல் பகுதியில் விரிசலோ எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நவீன இடிதாங்கி பொருத்தப்பட்டதன் காரணமாக கோபுரம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. அந்த இடியை தாங்கியதன் காரணமாக, அந்த அதிர்வின் காரணமாக நாசித்தலையினுடைய ஒரு பாகம் மட்டும் பெயர்ந்து விழுந்தது. அதை இப்போது சரி செய்யும் பணி சாரம் அமைக்கப்பட்டு விரைவில் சரி செய்து பணிகள் நிறைவேறும். இடி தாக்கி மீனாட்சியம்மன் கோவில் கோபுரத்தில் சேதமடைந்த பகுதி சீரமைக்கப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலின் கைசிக ஏகாதசி விழாவிற்கு திருப்பதியிலிருந்து வஸ்திரம் மற்றும் சீர் கொண்டு வரப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வெள்ளிக்கிழமையன்று கைசிக ஏகாதசி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் போது ரங்கநாதருக்கு திருப்பதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வஸ்திரங்கள் சாட்டுவது வழக்கம். அதன்படி வெள்ளியன்று கைசிக ஏகாதசி விழாவிற்காக திருப்பதி திருமலையிலிருந்து வஸ்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. பட்டு வஸ்திரம், கோவில் யானை, ஆண்டாள் மீது வைக்கப்பட்டு மஞ்சள், பூ, பழங்கள் உட்பட மங்கல பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை தட்டுகளை திருப்பதி திருமலை கோவில் நிர்வாகிகள் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வரப்பட்ட வஸ்திர மற்றும் சீர்வரிசை தட்டுகள் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகிகளிடம் அளிக்கப்பட்டது. கோவை வேளாண் பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ள கோ-8 என்ற புதிய ரக பப்பாளி அதிக மகசூல் தருவதால் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பப்பாளி பிலிப்பைன்ஸ் வழியாக இந்தியாவுக்குள் வந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பே பப்பாளி இந்தியாவிற்குள் வந்தாலும் கடந்த 40 ஆண்டுகளாகத்தான் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். குறைந்த செலவில் அதிக வருமானத்தை பெற்றுத்தரும் இந்த பப்பாளி குறித்து கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சியின் மூலம் இதுவரை 8 வகையான புதிய ரக பப்பாளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தற்போது கோ-8 என்ற புதிய ரக பப்பாளியை சோதனை முறையில் பயிரிட்டதில் மற்ற ரகங்களை விட இவை அதிக மகசூல் அளித்துள்ளன. அதிக சதைப்பற்றுடன் இருக்கும் இந்த ரக பப்பாளிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக ஆராய்ச்சியாளர் சூரியநாத சுந்தரம் தெரிவித்தார். நம்ம கோ-8 அப்படிங்கிற ரகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த கோ-8 ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவப்பு சதைப்பற்று கொண்டது. அது முதல்ல கோ-2ன்னு ரகம் சொன்னோம். ரொம்ப பிரபல்யமான ரகம் அது. அந்த ரகத்தை மேம்படுத்தி அது மஞ்சள் சதைப்பற்று கொண்ட ரகம். இது சிவப்பு சதைப்பற்று கொண்ட ரகம். அதை மேம்படுத்தி நாம் இந்த ரகத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதனிடையே வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரெட் லேடி என்ற வெளிநாட்டு ரக பப்பாளியும் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பப்பாளியை வளைப்புள்ளி என்ற புதிய வைரஸ் நோய் தாக்கி வருகிறது. இதுபோன்ற நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்ட ரகங்களை உருவாக்குவதோடு பப்பாளியை தாக்கும் பிற நோய்களை தடுக்கும் ஆராய்ச்சியிலும் வேளாண் பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,824 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,430 ரூபாயாக இருந்தது. மதுரை அருகே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக குடில்கள் தயாரிக்கும் பணியில் கைவினை தொழிலாளர்கள் விறுவிறுப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் என்றால் அனைவருடைய நினைவிற்கும் வருவது வண்ண வண்ண ஸ்டார் விளக்குகள், வகை வகையான கேக்குகள் மற்றும் கிறிஸ்து பிறப்பை விளக்கும் குடில்கள்தான். வரும் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது இயேசு பிறப்பை விளக்கும் வகையில் கிறிஸ்துவர்கள் தங்களது வீடுகளில் குடில்கள் அமைப்பது வழக்கம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் இந்த குடில்களில் குழந்தை இயேசு, மேரி, இடையர்கள், ராஜா, ஆடு, மாடு, ஒட்டகம் என
அனைத்து காட்சிகளையும் உணர்த்தும் பொம்மைகள் இடம்பெற்றிருக்கும். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் குடில்களில் வைக்கும் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் மதுரையைச் சேர்ந்த விளாச்சேரி கிராமத்தில் கைவினை தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மொத்தம் 18 வகையான பொம்மைகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்கு அனுப்பும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. குடில் செட் எல்லாமே மாதா, 3 ராஜாக்கள், மாடு, ஒட்டகம் எல்லாமே இருக்கும். செட்டு வாரியா இருக்கு. 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, இப்படி 10 செட்டு 10 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. தங்கள் வீடுகளில் குடில்களை அமைக்கும் கிறிஸ்தவர்கள் சிலர் இதுபோன்ற பொம்மை தயாரிக்கும் இடங்களை நேரடியாக தேடி வந்து வாங்கி செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் வரப்போது குடில் வைக்கிறதுக்காக இங்க பொம்மைகள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. வெளியே நிறைய சொல்றாங்க ரேட் பட் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. செய்யற இடம்ன்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொம்மைகள் உள்ளூரில் மட்டுமின்றி கேரளாவிற்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.